Taste the Daily. நாகையில் பெய்த திடீர் மழையால் பருத்தி பஞ்சுகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான காக்கழனி, சிறுநல்லூர், இலுப்பூர், மணலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் 500 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பருவம் தவறி பெய்த திடீர் கோடை மழையால் பருத்தி சாகுபடி முழுமையாக பாதிப்படைந்துள்ளது. இதனால் பெரும் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நாகை மாவட்டத்தில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பருத்தி கொள்முதல் நிலையம் அமைக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பருத்தி போட்டு எங்களுக்கு சரியாக மழை பருவம் தவறி மழை பெய்யுது. இதனால் பஞ்சு எடுக்கிற டயத்தில் ஆள் வச்சு எடுக்கிற டயத்தில் பஞ்செல்லாம் கருப்படிச்சு வீணாக போயிடுது. இதனால் இருக்கிற சப்பையெல்லாம் மழை பெஞ்சு கொட்டி போச்சு. இதனால் தேவையான அளவு எங்களுக்கு கிடைக்கல. பருத்தி ஏக்கருக்கு 27,000 செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தொகையும் எங்களுக்கு லாபமும் இது வரையும் எடுக்க முடியல. இதை இருக்கிற பருத்தியை எடுத்து கொண்டு போய் நாகப்பட்டினம் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போகலாம் பார்த்தா நாகப்பட்டினத்தில் கொள்முதல் நிலையமே கிடையாது, கீவளூர் தாலுக்காலையும் கிடையாது. இதனால் அதை திருவாரூர் மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் செல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு வண்டி வாகனம் நிறையா செலவு பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கேயும் எங்களுக்கு நாகப்பட்டினம் லேட் பண்ணி எங்களை வெயிட் பண்ண வச்சு அங்கேயும் மழை பெஞ்சு வீணாக போகுது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு கீவளூர் தாலுக்காவில் பருத்தி கொள்முதல் நிலையம் மட்டும் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். விழுப்புரம் அருகே டி குமாரமங்கலம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த மேலும் 2 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள டி குமாரமங்கலத்தைச் சேர்ந்த முருகன், சிவச்சந்திரன் ஆகிய 2 கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். ஏற்கனவே சாராயம் குடித்த ஜெயராமன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுயநினைவை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் பட்ட பகலிலேயே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறும் வீடியோ வெளியாகி காவல்துறையின் அலட்சிய போக்கை காட்டியுள்ளது. மேலும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை முற்றிலும் செயலிழந்து உண்மை சம்பவங்களை மூடி மறைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாங்குநேரி அருகே மருதகுளம் பள்ளியில் நடைபெற்ற சாதி ரீதியான மோதல் தொடர்பாக 7 மாணவர்களை கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மருதகுளத்தில் உள்ள ரோசலின் செல்லையா அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜூலை 1ஆம் தேதி 12ஆம் வகுப்பு படித்து வரும் பொன்னாக்குடியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் அதே வகுப்பைச் சேர்ந்த மற்றொரு தரப்பு மாணவர்களுக்கும் ஏற்பட்ட சாதி ரீதியான மோதலில் பலத்த காயமுற்ற 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பள்ளி மாணவர்கள் 7 பேரை கைது செய்து நெல்லை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். விடியா திமுக அரசு மாணவர்களிடையே சாதி ரீதியான மோதலை தடுத்து நிறுத்தி சமத்துவ எண்ணங்களை போதிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.